ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் என்னுடைய ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் இன்னைக்கு ஈத் கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டு ஈது எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? ஈதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வைக்கிற வேலை இருந்தது. நான் வந்து ஈதுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ பசங்களுக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸு, எனக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பேக் பண்ணி அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஸோ நோன்பு திறந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நோம்பு தொறக்கிறதுக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா, பூ மார்க்கெட் போயிருந்தேன். பூ வாங்குறதுக்கு. ஸோ அதையும் ஃப்ரிட்ஜில வச்சிருந்தேன். ஸோ கொஞ்சம் டைம் இருக்கிறனால அதை இங்கேயே கட்டி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பூவெல்லாம் கட்டி எடுத்துட்டேன். ஸோ அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு, அங்கேயும் போய் கொஞ்சம் பூ இருந்துச்சு. அதையும் கட்டி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நோம்பு தொறந்தாச்சு. நோம்பு திறக்கிறது வந்து இந்த வருஷத்துல லாஸ்ட்டு நோம்பு இது. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் எப்பவும் மாதிரி தான். ஆனால் ஏன்னு தெரியல, கஞ்சி கூட அதிகமாக குடிக்க முடியல. ஸோ வந்து நோம்பு திறந்துட்டு வீட்டில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சு. அம்மா வீட்டுக்கு போனதையும் பார்த்திங்கன்னா, நைட்டு டின்னருக்கு வந்து அம்மா வந்து தோசை பண்ணியிருந்தாங்க, சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இருந்தது, தக்காளி சட்னி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி இலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எப்போவுமே வருஷம் வருஷம் கோன் தான் போடுவேன். இப்போ பேபி வச்சுட்டு என்னால் கோன் போட முடியாது. அதனால் வந்து இந்த இலை தான் போட போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.